நேத்தியோட இன்றைக்கி நான் முரண்படுறேன். நேற்று பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்களுக்கு எதிராக அந்த கைதை வரவேற்று நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். பட் இன்றைக்கி நம்ம பேச போகிறது உங்களுக்கு ஏன் இந்த வீடியோ பண்ணுறோம் அப்படிங்கிறது நான் பார்த்த விஷயத்தை நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பட் எந்த அளவு நம்ம சவுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம கொஞ்சம் தெளிவாக போகிறோம், தெளிவுபடுத்திக்க போகிறோம். ரொம்ப தெளிவாக உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. ஒன் பை ஒன்னாக தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இவரோட வழக்கறிஞர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு. நான் சவுக்கு சங்கரை வழக்கு பற்றி சந்திக்கிறதுக்கு நான் அவரோட ஜெயிலுக்கு போயிருந்தேன். ஜெயிலில் போய் அவரை பார்க்கும்போது அவரால் எழுந்து நடந்து வர முடியல, கையெல்லாம் அடிபட்டிருக்கு, கையில் ஃப்ராக்சர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சில விஷயங்களை பேசுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பெயின் கில்லர் மட்டும் மாத்திரை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எதுவுமே அவர் கொடுக்கல, அவருக்கு மாத்திரையும் மட்டும் கொடுக்குறாங்க. பெயின் கில்லர் அதிகமாக எடுத்துக்கிட்டாருன்னா வேறு எதுவும் உறுப்பு பாதிப்பு, இந்த சிறை, இந்த பிரச்சனை இதெல்லாம் வெளியே வந்த பிறகு அவருக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஐயம் எனக்கு இருக்குது. சவுக்கு சங்கர் அவர்களை பைப்பில் துணியை சுற்றி அடியோன்னு அடிச்சிருக்காங்க 10 போலீஸு, கண்ணை கட்டி அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற சில தகவல்களை அவர் சொல்கிறாரு. சரிப்பா, இதுதான் மக்களே அப்படின்னு சொல்லாமல் இதற்கு நான் இப்படி ஒரு சொல்யூஷன் ஒன்று எடுத்திருக்கேன், நான் நீதிமன்றத்தை நம்புகிறேன், நீதிமன்றத்தில் இந்த மாதிரி மனித உரிமை சம்மந்தப்பட்ட ஒரு மனுவை நான் போட்டிருக்கேன், நீதிமன்றம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. நிச்சயமாக நமக்கும் 100% நீதிமன்றம் மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ நீதிமன்றத்தோட ஒரு நீதிபதி நேரடியாக சவுக்கு சங்கர் அவர்களை பார்த்து இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத ஒரு தெளிவை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அந்த மனுவை கேட்டிருக்காரு. சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கொஞ்சம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். ஏன்னா அவரால் எழுந்து நடந்து வர முடியல, அவர் கை கூட கொஞ்சம் அடிபட்டு ஃப்ராக்சர் ஆன மாதிரி தான் எனக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போது இருக்குது. ஏன்னா சிறையில் போய் பக்கத்தில் உட்காந்து பேச முடியாது, நம்ம இங்கே இருக்கணும், அவர் அங்கே இருப்பார். தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த மனுஷனுக்கு இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது அவருக்கு புரிப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியுது. ஸோ பக்கத்தில் போய் பார்த்துருந்தாருனா, தொட்டு பேசியிருந்தாருனா எவ்வளோ விஷயங்கள் அவர் கண்டுபிடிச்சிருப்பார். ஏன் அடிக்கணும்? அவர் பேசுனதில் பொதுமக்கள் நிறையா பேர் விவாதத்துக்குரியதாக தான் இருக்காங்க. ஒரு சில பேர் ஆதரிக்கிறாங்க, ஒரு சில பேர் எதிர்க்கிறாங்க. அவர் மேலே தப்புனா நீதிமன்றத்தில் அவரை வந்து ஆஜர்படுத்தி அவர் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரோ அதுக்கேற்ற தண்டனையை தானே வாங்கி கொடுக்கணும். அவர் மேலே கஞ்சா வழக்கு போட்டிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் கஞ்சா யார் கொடுத்தாங்களோ அவரை கைது பண்ணியிருக்கீங்க. ஓகே, இந்த கஞ்சா வழக்கு கோயம்புத்தூரில் ஏன் போட்டிங்க அப்படின்னு சொல்லி சில விஷயங்களை தேடி பார்க்கும்போது கடலூரில் இருக்கக்கூடிய அந்த கண்காணிப்பாளர், சிறை கண்காணிப்பாளர் இப்போ கோயம்புத்தூரில் இருக்கான்னு தெரியுது. கோயம்புத்தூர் ஜெயிலில் அடைக்கிறதுக்காண்டி தான் இந்த கஞ்சா கேஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்லப்படுது. சவுக்கு சங்கர் பேசுகிற விஷயத்தில் தவறு இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா தவறு இருக்கும் தான். ஆனால் கஞ்சா பயன்படுத்துகிற அளவு மோசமான மனுஷனாக அவர் இல்லை, கஞ்சா சப்ளை பண்ணுற அளவு மோசமான கேவலமான மனுஷனாக அவர். ஸோ இந்த சொசைட்டி மேலே அவருக்கு ஒரு காதல் இருக்குது. அந்த காதல் பண்ணுற விதத்தில் வேணால் மாறுபாடுகள் இருக்கலாம். காதல் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாமே, ஏன் இப்படி பண்ணுறார் காதல், ஏன் இவ்வளோ கடுமையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வேணால் நமக்கு இருக்கலாம். இந்த சொசைட்டியை கேவலப்படுத்த போகிற அந்த கஞ்சாவெல்லாம் அந்த மனுஷன் பயன்படுத்துவாருங்கிறதுல இதெல்லாம் நீங்கள் கேஸ் போட்டால் நாங்கள் நம்பிடுவோம்னு நினச்சிங்களா? ஸோ ஒரு சவுக்கு சங்கர் கைதுங்கிறது இங்கே விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. போன வாட்டியோட இந்த வாட்டி ஓகேப்பா, ஓரளவு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிற மனநிலை வந்த பிறகு படுக்க வச்சு ஒரு 10 போலீஸ் சேர்ந்து கண்ணை கட்டி அடித்து என்ன இது? அவர் சொல்கிற மாதிரி உண்மைக்குமே ஒரு காவல்துறை நினச்சா என்ன வேணால் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இதெல்லாம் கேட்கும்போதே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அடுத்து ஒருத்தர் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதா? இப்போ சவுக்கு சங்கர் அவர்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா ஒரு சவுக்கு சங்கர் வேணால் இது நடக்கக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன் இல்லாமல் போயிடலாம். அவரை முன்மாதிரியாக வச்சு 100 பேர் உருவாவான். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், வரலாறு அத்தனையுமே நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு வலி, ஒரு வேதனையை முன்னிறுத்தி தொடர்ச்சி அந்த வரலாறை முன்னெடுத்துகிட்டு போகிறதுக்கு பல்வேறு நபர்கள் உருவாக்கிட்டே போவாங்க. சவுக்கு சங்கர் விஷயத்தில் அந்த தப்பை செஞ்சு ஒரு சவுக்கு சங்கருக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கான்னு சொல்லி அவரை அடிக்க போய் 100 பேரை நீங்களே உருவாக்கி விட்றாதீங்க. நேற்று நான் பேசுனதுக்கும் இன்றைக்கி நம்ம பேசுனதுக்குமே நம்ம முரண்படுறோம். நாளைக்கு அவருக்கு வேறு ஒன்று நடந்தாலும் நம்ம முரண்படுவோம். நீதிமன்றம் மூலமாக நடவடிக்கை எடுங்க. அவர் பேசின கருத்தில் எனக்கு இப்போ வரைக்கும் உடன்பாடு கிடையாது. என்ன மாதிரி நிறைய பேர் உடன்பாடு கிடையாது. பேசுகிற கருத்து, பேசுகிற தோரணை, அதில் எதுலையுமே உடன்பாடு கிடையாது. ஆனால் எதிரியாக இருந்தாலும் அல்லது பத்திரிகையாளராக இருந்தாலும் நேர்மையற்றவனாக இருந்தாலும் அவன் ஒரு மனுஷன். அந்த மனுஷனுக்கு சக மரியாதையை கொடுத்து அந்த மனுஷனாக ட்ரீட் பண்ணுங்கள். ஒரு கேவலமான பாலிடிக்ஸை தமிழக மண்ணில் முன்னெடுக்க வேணாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ரிக்வஸ்ட்டோட இந்த வீடியோ கீழே வரக்கூடிய கமெண்ட் ஒவ்வொன்றுமே இந்த சவுக்கு சங்கர் விஷயத்தில் நான் குரல் கொடுத்துட்டேன். உங்கள் குரலை நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய வேலை தான். நீங்கள் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க, பதிவு பண்ணுங்கள். தொடர்ச்சியாக சவுக்கு சங்கர் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெருவாரியாக கவனத்தில் கொள்ள ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம ஒன்று நினச்சி ஒரு விஷயத்தை பண்ணுறோம், வேறு ஒன்று நடக்குது. இந்த வேறு ஒன்று இனி யாருக்குமே நடக்கக்கூடாது, அது சவுக்கு சங்கர் உட்பட. ஸோ தொடர்ச்சியாக அதை கண்காணிக்கணும் மக்களே. பி அவேராக இருக்கணும். ஒன்று சேருவோம், கொஞ்சம் கவனமாக பார்ப்போம். இந்த மனுஷனுக்கு நீதிமன்றம் மூலமாக எது நடந்தாலும் ஓகே தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. தூக்கி 10 வருஷம் ஜெயிலில் வச்சாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். பட் இந்த போலீஸ் அராஜகம், அந்த அடிக்கிறது, மரண பயத்தை காட்டுறது, அவர் ஆக்சிடென்ட் வீடியோ கூட இப்போ சமீபத்தில் பார்த்தேன்.
அது ஏதோ வேணும்னு போய் குத்துற மாதிரி தான் இருக்குது பார்த்த வரைக்கும். உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறதும் இந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கு கீழே போடுறேன், நீங்கள் கூட செக் பண்ணி பாருங்கள். ட்விட்டர் போகும், அங்கே போனீங்கன்னா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ டோட்டலாக பார்க்கும்போது நிறையா மர்மம் இருக்குது. வேணாம், இது தேவையில்லாத வேலை. நாங்கள் தொடர்ச்சியாக பேச ஆரம்பிப்போம், ஒன்று சேருவோம், பார்த்துக்குங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த முழுமையான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.